அப்பையில இருந்தா நான் அவனை போட்டு இல்ல பாலிமர்லாம் யாரும் பார்க்காதீங்க, பாலிமர் வீடியோ எல்லாம் எடுத்து போடாதீங்க, நியூஸ் 18 இந்த பக்கம் வீடியோ எடுத்து போடுங்க, இந்த மாதிரி இவன் கண்டென்ட் எல்லாம் பெருசா நீங்க கண்டுக்காதீங்க, இவனை கண்டுக்காதீங்க அப்படின்னும். ஆட்டோமேட்டிக்கா இங்க வியூஸ் போல, இங்க டிஆர்பி இறங்குது, நியூஸ் 24/7 தமிழ் மேல ஏறுதனோடனே ஆட்டோமேட்டிக்கா விஜய் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் பத்தியாம. ரெண்டாவது கலாட்டா தமிழ் எடுத்துக்க. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கலாட்டா எப்பவுமே விஜய், அவன் எப்பவுமே விஜயோட ரூட்டோட பேரோடதான் இருக்கான். கடந்த ஒரு வாரமா நீ பாடுறான் விஜய் அடிச்சு தாண்டா போடுறான் அவன். இன்னைக்கு நீ வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாறேன், அப்படியே 2 பக்கமும் அப்படியே மெல்ல 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 படகுல மிதங்குற மாதிரியே போறான். சேனலு நான் எப்போ நம்புவேன்னா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பானுங்கடா, அது தாண்டா ஃபைனல் ஸ்டாண்டு. அது வரைக்கும் நீ எவனையும் நம்பிடாத. யார் கொடுக்குறாங்களோ அந்த இது அதே இந்த அரசியல் கட்சி சேனல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. அது அந்த அரசியல் இப்ப சன் டிவினா இவங்க திமுக சப்போர்ட்டை தான் பேசுவாங்க, ஜெயா டிவினா அவங்க அதிமுக சப்போர்ட்டை தான் பேசுவாங்க, அதெல்லாம் ஊருக்கே தெரியும், ஓகேவா? அதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்த நடுநிலைன்னு சொல்லி சில ஒரு 3-4 சேனல் இருக்கும், அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்றது எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அவன் நடத்துற டிபேட்ல பாருங்க. அவன் கேட்கறக்கூடிய விஐபி நேர்காணல் சொல்லிட்டு கூப்பிடுவான், பேட்டி எடுப்பான். அங்க நீங்க தொடர்ந்து ஒரு 2 டிபேட் பாருங்க, பார்த்துட்டு ஏதாவது எந்த கட்சிக்காரங்களை அதிகமாக கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறான்னு நீங்க பாருங்க, அதுல தெரிஞ்சிடும் அவன் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறான்னு தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் அறிவு இருக்குல்ல, அப்புறம் என்ன நீங்களே பார்த்தால கண்டுபிடிச்சிருவீங்க, அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. எங்க டிவிக்கு இப்ப நடக்கிற எல்லா டிபேட்லயும் கூப்பிட்டு டிவிக்கு பண்றதுக்கு காரணம்னா அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான். இதுக்கப்புறம் கூப்பிட மாட்டாங்க. ஒன்னா இங்க அதிமுக இங்க சண்டைக்கு வருவாங்க, நான் ஏதோ திமுக சப்போர்ட் பண்ணி பேசுறதா நினைச்சுக்கிட்டு. ஃபேக்ட் ஒன்று சொல்றேன், லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல நம்ம இங்க, நான் போல்லாம் எடுக்கலப்பா, நான் தெருவாலும் நான் சுத்தலப்பா, சும்மா இங்க விசாரிச்சு ஒரு 10 பேர்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா எல்லாரும் சொன்னது இல்லைங்க திமுக மறுபடியும் வருங்க அப்படிதான் சொன்னாங்க. நடுவில் அதிமுக பெருசா இவங்க வந்து ஸ்கோர் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இப்ப விஜய் அடிச்சு நடுவில் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. இப்ப நடுவில் அதிமுக ஃபேவராகவும் போச்சு, இல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படிதான் நம்மளை குழப்புவாங்க, அவங்களும் குழம்பி நம்மளையும் குழப்பி விட்டு. ஏன்னா தெளிவாயிட்டினா அந்த இடத்துல பேரம் பேசுறது எல்லாமே கம்மியாயிடும். இந்த எலெக்ஷனை நம்பி இருக்க சில பேச்சாளர்கள், சில மீடியாக்கள், இந்த பேரம்லாம் இதாயிடும். இது அதனாலதான் சொன்னேன், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்டை விட தமிழ்நாடு அரசியல் ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு அரசியல். நீ நார்த் இந்தியாவில் ஈஸியா அரசியல் பண்ணிடலாம், சிம்பிள். அங்க 2 குரூப் தான். கேரளாவில் நீ அரசியல் பண்ணிடலாம், அது பிரச்சனையே இல்லை, அது ஈஸி தான். கர்நாடகா ஆந்திராலாம் சொல்லவே தேவையில்லை, அதுவும் கிட்டத்தட்ட நார்த் இந்தியா மாதிரி தான். ஆனா தமிழ்நாடு விதிவிலக்கு. இங்க ஆன்மீகம்னு சொல்லக்கூடாது, மதவாதம், அதான் சொல்றேன், தமிழ் தேசியம், கம்யூனிஸ்ட், இவ்வளோ பிரிவுகள் இருக்கு, எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருப்பாங்க, இதெல்லாம் ஒன்னா சேரணும். இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கு, என்ன சின்னத்துல நிக்கிறேன்னு மேட்டர் இருக்கு. நீ கூட்டணி வைக்கிறதுல மேட்டர் இல்லை, நீ சீட்டு வாங்குறதுல மேட்டர் இல்லை, நீ என்ன சின்னத்துல நிக்கிற, மக்கள் எந்த சின்னத்துல மக்கள் மைண்ட்ல போய் இருக்கு அப்படின்னு ஒன்று வரும். இவனுக்கு நினைச்சிட்டு இருக்கிறானே விசில் தானே, எங்க பார்த்தாலும் விசில், அதுல விசில், இதுல விசில், அதுல விசில். சத்தத்தை பேசா வச்சு இதுக்கு முன்னாடி உனக்கு அப்பனுக்கு அப்பன் ஒரு ஆளு வாங்கினாப்புல, பேரு விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த், முரசுன்னு வாங்கினாப்புல, முரசு சின்னன்னு. சும்மாலாம் வாங்கல, கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டு தான் சண்டை போட்டு தான் அந்த சின்னத்தையே வாங்கினாரு, முரசுன்ற சின்னத்தை. அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாரு, படம் முழுக்க நடிச்சு, அப்புறம் அந்த ஒலிம்பிக் ஜோதி மோதிரத்தை ஒன்று கையில, கலைஞருக்கு மோதிரம் எப்படி எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே மாதிரி விஜயகாந்த் கையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் ஜோதி மோதிரம் ரொம்ப ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். படம்லாம் 2-3 படம் நடிச்சு அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்து ஓட்டு வாங்கினாங்க. ஆனா சீட்டு பிடிக்க முடியல, விஜயகாந்த் மட்டும்தான் ஜெயிச்சார். அது விஜயகாந்த் களத்துல இறங்கி வேலை பார்த்த விஜயகாந்துக்கு அந்த நிலைமைனா, களத்துல இறங்கி வேலை பார்க்காத நீ என்ன தமாஸ் பண்றியா? தமாசு ராஸ்கல். செல்வ பண்ண மைக் வைக்கிறாப்புல, மசுகுட்டி கொடுங்க. இல்ல எது வந்தாலும் நம்ம வந்து நம்ம ஃபேஸ் வேல்யூ இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. இப்பதானே பாஷா பாய் சொன்னா, 18 வயசுல இருந்து 25-30க்குள்ள இருக்கிற ஏஜ் இருக்கிற ஓட்டர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி இப்பதானே சொன்னான்.
சிவ மனசுல சக்தியில கீழே செல்லு போட்டணும், ஐயோ போச்சுடா போட்டாண்டா கீழே அப்படி தலையில கை வைப்போம் இல்லையா, அந்த டெம்ப்ளேட் தான் போச்சு போங்க அது அப்படி. லிஸ்ட் அபிஷியலா வரட்டும். அது இப்ப நம் பர்சன்டேஜோட வரட்டும், எவ்வளவுன்னு போட்டு பொழந்துட வேண்டியதுதான். எந்த லிஸ்ட் வந்தா எப்படி தெரியுமா வரும் பாஷா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இருக்குல்ல, அதுல ஃபுல் டீட்டெயில் வந்துரும்டா. பாஷா ப்ரோ அப்படியே இருந்தா கூட யங்ஸ்டர்ஸே நிறைய இருக்கட்டுமே, ஆனா அதுல கூட அவனுக்கு வந்து அதிக பெர்சன்டேஜ் எதிராக தான் விழும் பாஷா ப்ரோ. அந்த அளவுக்கு அவனுங்க ரசிகர்கள் பண்ணி இல்ல ப்ரோ, அது வச்சிருக்கானுங்க. கரெக்ட், அது உண்மைதான். இவன் உருட்டிட்டு சொல்லிட்டு இருக்கான்ல, இவன் மேடை மேடையா போய் யங்ஸ்டர்ஸ் தானே கவர் பண்ணிட்டு இருக்கான், அதுக்கு சொல்றேன். சத்தியமா சொல்லு, யங்ஸ்டர்ஸ் கவர் ஆயிருக்கிறாங்க. கூட்டம் வருது, போய் அவன் விசில் நம்பிட்டு அடிக்கிறான், இருக்கான்னு பாட்டு சொல்றேன் ப்ரோ. பாடுறான். இல்ல இல்ல கூட்டம் வருது, விசய் வந்திருக்கிறாம்ல, விசய் அவனை போய் பார்த்துட்டு வந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க போவாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கும்டா இல்லையா. நாளைக்கு வந்து அஜித்தோ இல்ல சூர்யாவோ இல்ல மாதவனோ யார் வந்தாலும் மாதவன் வந்திருக்காராம்னு சொல்லிட்டு வருமா இல்லையா. லேடிஸ் வரமாட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் இவங்க கனவு கண்ணன் தானே, ரொம்ப ஃபீமேல் ஃபேன்ஸ் இருக்கிற ஆளு தானே மாதவனுக்கு. நீங்க பேரை சொல்ல வந்தீங்கன்னு நினைச்சேன். ஓகே ஓகே. இல்ல சொல்றேன், அரவிந்த் சாமி வந்தா கூட தான் கூட்டம் வரும். 80ஸ்ல இருக்கக்கூடிய இதுவரை எக்கோ ரெடி 80ஸ்ல இருக்கக்கூடிய அரவிந்த் சாமிக்கு லேடிஸ் ஃபேன்ஸ் அதிகம். 2000ல வந்து மாதவனுக்கு அதிகம். அவங்க வந்து பார்த்தா இல்ல அவங்களாம் இன்ன வரைக்கும் ஃபேனா இருக்காங்க. இல்ல அது ஒரு மெமரி. சிவாஜி கணேசனே வந்து எப்பா சிவாஜி கணேசன் வந்திருக்காரா ஒரு தடவை நேரில் பார்த்துடணும் போனவங்க தான் இருக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அதான், சிவாஜி கணேசனுக்கு அதே தான், கமலஹாசனுக்கு அதே தான். போன தேர்தல் நீங்க 2021 தேர்தல் எடுத்து பாருங்க, கமலஹாசனை நேரில் போய் பார்க்கறதுக்கு போன கூட்டம் இருக்கு. சுத்தமா கூட்டமே இல்லாம நாள் ரோட்ல நின்று பேசின இடமும் இருக்கு. நாடாளுமன்றத்தில் வீடியோலாம் இருக்கு. இந்த நேரத்தில் அடிக்க முடியாது, உடனே வந்துடுவாங்க. கவிலம் ப்ரோ சொன்னாத, கவிலம் ப்ரோ கமலஹாசன் போ 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 சரி போ போ, என்ன பண்றது, தலைவனுக்காக பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அதை சொல்ல தட்டி விடுங்க. ஸோ என்னன்னா, இந்த கூட்டம் இந்த கிரேஸ்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு தாங்க. ஏங்க சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கும் இப்படி தாங்க இருந்துச்சு, கார்த்திக் கட்சி ஆரம்பிக்கும் இப்படி தாங்க இருந்துச்சு, டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிக்கும் இப்படி தாங்க இருந்துச்சு. இவனுங்களாம் அந்த டைம்ல பிறந்திருக்க மாட்டானுங்க, இல்லை தெரிஞ்சிருக்காதுங்க. பாக்கியராஜ் காலையிலே கட்சி ஆரம்பிச்சு சாயங்காலம் கட்சியை மூட்டாருங்க. இந்த வரலாறுலாம் தெரியுமா அவனுக்கு? பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரா, என்ன எங்களை ஏமாத்த பாக்குறியா அப்படிம்பானுங்க. நான் என்னத்த சொல்றது, எத்தனை பேருக்கு தெரியும் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சு? டி ராஜேந்திரனுக்கு ஒரு கட்சி இருக்கு, அது இருக்கு, லட்சிய திமுகன்னு ஒண்ணு இருக்கு. நான் கேக்குறது, பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, எத்தனை பேருக்கு தெரியும்? எம்ஜிஆர் பேர்ல தான் ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் மக்கள் கழகம் ஆரம்பிச்சாரு. அவர் வந்து என்னுடைய வாரிசு, கலை உலக திரையுலக வாரிசு பாக்கியராஜ் தான் சொல்லி விட்டாரு, சரிங்களா. அவர் மறைஞ்சதுக்கு அப்புறம் சில மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன், பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரே நாள் தான், காலையிலே ஆரம்பிச்சு சாயங்காலம் க்ளோஸ். ரெக்கார்ட் பிரேக். இல்ல சொல்ல சொல்லுங்க மொசகுட்டி, உண்மையாலே மொசகுட்டி செல்வ பண்டியன் உண்மைதான். அவன் பையன் கூட அப்படிதான், அவனோட சினிமா கேரியரே ஒருத்தன் முடிச்சு வரைக்கும் ஏதாவது ஒரு நான் பார்க்கல, இது மாதிரி யாரும் சொல்லி நான் பார்க்கல. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு எடுத்து லிங்க் யாராவது எடுத்தா நீங்களா எடுத்து போடுங்க. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரா இல்லையா? சரக்குமார்லாம் வந்து இந்த என்ன சூரிய வம்சம் படம் கிளிக் ஆனதுக்கு அப்புறம் ஆளு உள்ள இறங்கிட்டாப்புல. அவரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நெப்போலியனும் உள்ள ஜோடியா உள்ள இறங்கிட்டாங்க. திமுக தான் இருந்தாங்க, அது தெரியுமா? இது யாருக்கா தெரியுமா? ஒரு காலத்துல சரக்குமார் திமுக தான் இருந்தாரு, எம்எல்ஏ 2 தடவை எம்எல்ஏ நினைக்கிறேன். எம்பி எலெக்ஷன்ல நின்னாரு, தோத்துட்டாரு. திருநெல்வேலியில தான் தோத்தாரு. அங்க எம்பி ஏதோ இருந்தாருன்னு நினைக்கிறேன், எம்பியாவும் எம்எல்ஏவும் இருந்தாப்புல. திண்டுக்கல்ல நின்று இருந்தாரு, திண்டுக்கல் நின்று தோத்துட்டாரு என்எஸ்பி சித்தனுக்கு எதிராக. அதாங்க, இவங்கெல்லாம் ஒரு காலகட்டத்துல படம் ஹிட் ஆகி அந்த சூரியவம்சம் எல்லாம் பெரிய ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட்னு தான் சொல்லணும். சூரியவம்சம் நாட்டாமெல்லாம் ஓகேவா. சரக்குமாருக்கு ஒரு பெல்ட், இந்த நாடார் பெல்ட்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அந்த சைட்லாம் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் வந்தது. அப்போ அந்த டைம்ல என்ன பண்ணாப்புல, நமக்கு சப்போர்ட் நிறைய இருக்கு, நம்ம ஏன் தனியா கட்சி ஆரம்பிக்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாப்புல. ஆரம்பிச்சு கூட்டணி போனாப்புல, திமுக கூட கூட்டணி, அதிமுக கூட கூட்டணி, இப்படி சொல்லி போயிட்டு இருந்தாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேல முடியல, தலைவன் கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. அது ஏன் க்ளோஸ் பண்ணாப்புல, எது க்ளோஸ் சொன்னாப்புலன்னு சொன்னா இங்க சில பேர் சண்டைக்கு வந்துருவாங்க, விட்டுருங்க. இப்போ நீங்க போய் யூடியூப்ல தட்டிங்க தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதனால
நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறது பெரட்டர் இல்லை. என்ன மாதிரி நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, என்ன மாதிரியான கோட்பாடுகள் கொள்கைகள் விற்கிறாங்க அப்படின்றதான் அதுதான் மேட்டரா போகும். இப்ப நாளைக்கே தம்பி தெரியலனா போய் தேடி பார்த்துக்கோங்க. எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு பாக்கியராஜுக்கா. எம்ஜிஆர் தான் பேர் வைக்கும், பேர் வச்சாரு. அது ஏன் பஞ்சாயத்து வந்துச்சுன்னா உடனே அதிமுக கடிக்க வந்துருவாங்க. வேணாம் நமக்கு இதுக்கு விடுங்க, அது பெரிய பஞ்சாயத்து அது. அதான் சொல்றேன், அது விடுங்க. அதான் எதுக்கு நம்ம தேவையில்லாம அவங்க பஞ்சாயத்துக்கு போயிட்டு வேணா விடுங்க. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு, சாயங்காலம் காலையிலே ஆரம்பிச்சு சாயங்காலம் க்ளோஸ் பண்ணிட்டார், முடிஞ்சு போச்சு. டி ராஜேந்தர்லாம் கட்சி ஆரம்பிச்சு நாங்க திமுகவை எம்ஜிஆரை எதிர்க்கிறதுக்காகவே வந்தாரு அவரு. இன்னும் வரைக்கும் நடுவில் இப்பதான் அந்த டாக்லாம் விட்டுட்டாரு. ஆமாங்க, அவர் கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் எதிர்க்கிறதுக்கு தான். எம்ஜிஆர் எதிர்த்து தேர்தல் நின்றுருக்காருங்க. அவரு கட்சி ஆரம்பிச்சது எம்ஜிஆர் எதுக்குறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சாரு. அது தெரியுமா உங்களுக்கு? டி ராஜேந்திர பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறாப்புல, நீங்க போய் பாருங்க. அவரு பக்க கலைஞர். ஏங்க, ரெண்டே சைடு தான் எடுக்க முடியும். நீங்க எம்ஜிஆர் எதிர்க்கிறீங்களா, அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வேணும், உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நீங்க கலைஞர் பக்கம் வந்து தான் ஆகணும். நீங்க கலைஞர் எதிர்க்கிறீங்களா, உங்களுக்கு பாதுகாப்புக்கு சப்போர்ட்டுக்கு நீங்க எம்ஜிஆர் பக்கம் வந்து தான் ஆகணும். இதே ட்ரெண்ட் தான் அப்படியே அதுக்கு மெயின்டைன் பண்ணாங்க. திமுக அந்த அம்மா வரும்போதும் இந்த பக்கம் கலைஞர் இருக்கும்போதும் இதே ட்ரெண்ட் தான் அங்கேயும் செட் ஆச்சு. சரி விடுங்க, நம்ம எனக்கு எல்லாம் வேணாம். திரும்ப திரும்ப ஆக்சுவலி அவனுக்கு லேர்ன் பண்றானுங்க நம்ம கிட்ட இருந்து. வேணாம் அவன் நமக்கு வந்து நம்ம அரசியல் கத்துக் கொடுக்க கூடாது. இப்படி சொல்லி விடுங்க. ஏய், சில்க் ஸ்மிதா கட்சி ஆரம்பிச்சாங்கடா, அது தெரியுமா மஷா பாய்? தெரியாது ப்ரோ, எனக்கே தெரியாது. அதுவும் வெற்றில தான் ஆரம்பிக்கும். முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்க. தெரியாது. டேய், டிஸ்கோ சாந்தி நடுவில் கொடுத்த பேட்டியில சொன்னாங்கடா. இப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா? கூகுள்ல போய் யாரு டிஸ்கோ சாந்தின்னு தேடுவான். அதெல்லாம் இல்ல, நீங்க இருங்க, நீங்க இதுக்கு சொல்லுங்க ப்ரோ. என்னடா சொல்லணும்? டேய், கேள்வி கேட்டாவது பதில் சொல்லலாம்டா. ஏய், இப்போ உனக்கு தூக்கம் வேணும், அந்த பக்கம் ஏதோ ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நான் வள நான் பேசணும், நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்க, அப்படிதானே? டேய், சத்தியமா சொல்றேன், உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது. ஒரு நிமிஷம். ட்விட்டரோட 10 மணிக்கு மேல நீங்க தான் தூங்க வைக்கிறீங்க, தாலாட்டி பாடு சீர வைக்கிறீங்க. ஒரு ஹாப் சட்டை, கதர் சட்டை, ஒரு வெள்ளை வேஷ்டி குட்டி கொடுத்துருங்க. துளியிலே ஆட வந்தேன்னு நான் பாட்டுக்கு தெரு ஓரத்துல கத்திக்கிட்டே போறேன். என்ன அந்த மைக்கு மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. கொலையா கொள்ளுது அந்த மை எக்கோ. இல்லங்க, வெள்ளச்சாமி விஜயகாந்த். சின்ன தம்பி பிரபு தான் ஃபேமஸ். இன்னொருத்தர் இருக்கிறார் ஒரு படம், இது வந்து விஜயன் சார்லி நடிச்ச படம் தான், பொண்ணுக்குடி வைத்தியநாதன். ஆளு வந்து அப்படியே விண்ணை எடுத்து அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்ச உடனே எல்லாம் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்களாம். ஏங்க, நான் எதுக்கு சொன்னேன், நீங்க எல்லாம் தூங்க வச்சு அந்த இலைய பிடிச்சி மேல நிப்பீங்க. ஒரு வேண்டுகோளா வச்சிடுறேங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு சார்பா எலான் மஸ்க்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாங்கன்னா, மெயில் ஐடி எல்லாம் இருந்துன்னா இந்த ஸ்பேஸ் போட்டா காசு கேட்கக்கூடாது. ஆனா ஸ்பேஸ்ல மைக்கு வாங்கி லிசனர்லயோ ஸ்பீக்கர்லயோ வந்தா அமௌண்ட். இது மட்டும் பண்ணிடுறா ராசா, பாரு லட்சாதிபதி ஆயிடுவேன். ஏன் மசுக்குட்டி, ஒரு நாளைக்கு 10 ஸ்பேஸ் போட்ட மாட்டோம், போட்டி நடக்கும் பாருங்க. நான் போடுறேன்னு போடுவாங்க, ஆனா யாரும் மைக்கு வாங்க மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க ப்ரோ மேல. அதுதான்டா நான் வச்சேன் செக்மேட். லிசனர்ல வந்தாலும் இத்தனை சென்ட், இத்தனை காசு போடு. லிசனர்ல வந்தா 10 ரூபா, மைக்ல வந்தா 50 ரூபா. எப்படி
நீங்க மட்டும் தான் தனியா பேசணும். ஆ? நீங்க மட்டும் தான் அப்படியும் தனியா கூட்டத்தை பேசணும். ஏத்திட்ட, அப்பயும் ஒருத்தன் ஸ்பேஸ்ல 50 பேர் 100 பேர் கூட்டத்தை ஏத்திட்டான்னு வச்சுக்க, அக்காளி அவன் தான்டா. ஐடியா நல்லா இருக்குல்ல? அது டெமோக்ரஸிக்கு எகெயின்ஸ்ட் கபிலம் ப்ரோ. மெட்ராஸ் பையன் மெயின் ஐடியில மைக் கேட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பேக்கப்ல வந்து மைக் கேட்கிறாப்புல. மெட்ராஸ் பையனா பாரு, ஏன்னா அதுல அவர் இருந்து நிலைமையை நான் மைக் பாத்தீங்களா? கொடுத்துட்டே இருந்தேன், மைக் வரவே இல்லை. பாஷா பாய் பாத்துக்க, போஸ்ட் போட்ட உடனே வெளியே போயிருச்சு. வெளியே நான் போனதுக்கு கொடுத்தேன் இப்ப அப்புறம் மைக். ஒண்ணுமே பேக்கப் ஐடியில கேட்ட உடனே எனக்கு காட்டுனுச்சு, நான் கொடுத்தேன். பாஷா பாய் பாத்துக்கடா, இங்க நம்ம ஸ்பேஸ்ல பேசணும்னு வெறி நாடி நரம்பு ரத்தம் சத்தம் புத்தி எல்லாத்துலயும் ஊறி இருக்குடா. விஜய போட்டு அடிக்கணும் இந்த நேரத்துல. எலானமஸ் கிட்ட புறா ப்ளூட்டிக்க போட்டு நீ வந்து இங்க மைக்கு கொடுத்து நீ காசு கொடுத்து பாடுறா எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 100 ஸ்பேஸ். பாஷா போய் அங்க போடுவான், மெட்ராஸ் போய் அங்க போடுவாப்புல, இந்த பக்கம் இவங்க போடுவாங்க, அப்புறம் பொண்ணுங்க வேற நடுவில் இறங்கி போடுங்க. சும்மா இருக்காது, பொதுவாக பொண்ணுங்க ஸ்பேஸ் போட்ட போய் உட்காந்துருவானுங்க. என்ன நமக்கு பதிலுக்கு இங்க ஃபேன் ஃபைட் பண்ணணும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, கிரிக்கெட் வேற நடக்குது, மேட்ச் நடக்குது, அதை டிஸ்கஸ் பண்ணி அடிதட சண்டை நடக்கும், ஐபிஎல் வேற நடக்கும், பிக் பாஸ் நடக்கும், ஊட்டு பஞ்சாயத்து, உலக பஞ்சாயத்து வேற லெவல்ல இருக்கும். இங்க பாரு டெய்லி கண்டென்ட் தாறு மரம் இருக்கும், போட்டி வேற நடக்கும். ஓ ஸ்பேஸ்ல இத்தனை லிசனர்ஸா, இத்தனை ஸ்பீக்கரா, நான் கூட்டுறேன் பாடுற அப்படின்னு இந்த பக்கம் நடக்கும். நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், நம்ம எந்த ஸ்பேஸ் லிசனர்லயோ மைக்லயோ போயிடக்கூடாது. ஏன்னா அவன் சம்பாதிச்சு அவன் பணக்காரன் ஆயிடுவான்ல. இது காலகாலமா இருக்கிற சம்பிரதாயம்டா. அடுத்தவன் நல்லா இருந்தா இங்க வந்து ஆகாது அவனுக்கு. நானும் அரை மணி நேரமா ரிக்வஸ்ட் கொடுத்து பாக்குறேன், ரிக்வஸ்டே காட்டல போல யாருக்கும். பேக்கப் அது என்ன மெட்ராஸ் பையன் பேக்கப் பாருங்க. மெட்ராஸ் பையன் நான் சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டேன், பேசுறேன் ஆர்வத்துல சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்க நியாயமா யாரை சட்டையை பிடிச்சி கேட்கணும்னா அந்த ஹோஸ்ட்டை பிடிச்சி கேளுங்க. பேசவும் இல்லை, அமைதியா தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்னதான் வேலை பாக்குறீங்க நீங்க கேளுங்க. புருஷன் ஜாப் டியூட்டி அஸ் ஹஸ்பண்ட். கபிலன் ப்ரோ, அந்த நீங்க ஸ்பேஸ் என்ன எப்ப போடுவீங்க? நானா போட மாட்டேனடா சொல்றேன். முதல்ல நான் தாண்டா போட்டேன், என்னையே வெளில தூக்கி கடாசுதுடா. பொதுவா வெள்ளாட்டி தான் சொல்லுவோம், வெளில போயிட்டு மறுபடியும் ரீஜாயின் பண்ணணும். உண்மையிலே இப்ப என்ன தாண்டா வெளில தூக்கி கடாசுது, என்ன பண்றது? அதனால மொசகுட்டி போட சொன்னேன், மொசகுட்டி போட்டா நல்லா இருக்கு. சரி இப்ப நமக்கு என்ன, யாரு ஸ்பேஸ் போனா என்ன, நம்ம உட்காந்து பேச போறோம் அவ்வளவுதான். நம்ம வெளியே அடிக்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். யாரு காடா இருந்தானடா, நம்ம தானடா ராஜா. உடனே தன்னை ராஜா. சீக்கிரம் ஒரு ஐபோன் வாங்குங்க மசக்குட்டி, இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு, எலெக்ஷன் வருது. இப்போ உடனே வந்துருவாங்க. தன்னை ராஜா என்று புகழ் பாடி கொண்டார் கபிலன். அப்ப ராணி யாருன்னு வந்து கேட்பான் வசந்த். விட்டுறாதீங்க மொசக்குட்டி வருவான். தமனா அந்த பக்கம் அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு அதை போட்டிருக்கு இதை போட்டிருக்கு வருவான். காலிலேருந்து அவன் ஃபேன் ஃபைட்டு போட்டுட்டு இருக்கிறான். இவனுக்கு தமனா என்ன ட்ரெஸ் போட்டுச்சு, அது பேண்ட் போட்டுச்சா இல்லை இது போட்டுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான் வந்து. அதனால பார்த்துக்கோங்க வருவான். அதனால அவன் வரதுக்கு முன்னாடியே கடையை மூடிடணும். இப்ப எப்பயோ கேக்குதுங்களா? எப்பயோ கேட்கல. இப்ப கேட்கல. இல்ல கடைசியா தூக்குறதுக்கு 4 பேர் தேவைனாங்க, நம்ம 2 பேர் மட்டும் தூக்கிட்டோம். இப்ப பல கை வந்து தூக்கிடுது, பாடி தூக்கி சீக்கிரம் அடக்கலாம் பண்ண 2020. அது நடக்கும், நாளைக்கெல்லாம் ஹெவியா நடக்கும், கண்டென்ட்லாம் நடக்கும். என்ன எனக்கு என்ன ஒரே ஒரு சின்ன வருத்தம்னா, இதுக்கப்புறம் கூட்ட போட மாட்டான். ஒருவேளை இருக்குமோ, கபிலன் ஸ்பேஸ் பக் ஆகி கபிலனை வெளில தள்ளி விடுது, அதனால கபிலன் ஸ்பேஸ் இல்லாதனால அவன் கூட்டத்தை நிப்பாட்டுறானோ. பாஷா பாய் இப்படி கூட்டம் இது கிடையாதுங்க. இந்த கூட்டம் கபிலன் தான் விஜயோட ஃப்ரெண்டு போல. எல்லா ஐடியாவும் எடுத்து கொடுக்குறாரு. அவன் போயிட்டு அவன் ஒன்னொன்னா கரெக்ட் பண்ணி அவன் பண்ணிக்கிறான். கூட போடுன்றாரு, கூட போடுறான். மெட்ராஸ் பையன் அப்ப அவன் நம்ம சொல்றத கேக்குறான்னா, அப்ப நம்ம சரியா சொன்னா அவன் சரியா கேக்குறான் இல்லையா? ஆமா. அப்ப தப்பா சொன்னா தப்பா கேட்பான். பேப்பர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பேப்பரை பார்த்து நீங்க காப்பி அடிச்சு எழுதுறீங்கன்னா, அவன் புள்ளியாரன் நாமம் போட்டா கூட பார்த்து நம்ம காப்பி அடிச்சு எழுதுவோம் இல்லையா? பண்ணிருப்போம். நாளைக்கு மேடையில பேச பாருங்க, இதே சில்க் ஸ்மிதா வெற்றின்னு கட்சி ஆரம்பிச்சாங்க, அது யாரு? என்னோட கட்சி தான் அப்படின்னு சொல்லுவான். இப்ப பாருங்க, இப்ப நீங்க இது சொல்லி கொடுத்து இப்ப என்ன பண்ணிட்டான், ஓகே கபிலன் ஃபேக்கா சொல்லிட்டான் போல, நம்மளை ஏமாத்திட்டானும் உடனே அவங்க இதாயிருக்கும். அதெல்லாம் போற போக்குல அப்படியே ஒன்னு இறக்கி விடுனுங்க. நான் இப்ப பேசும்போது நான் இறக்கி விடுறேன் பாருங்க, அவன் நம்பிடுவான் அதை. ஆனா அது அவங்க நான் சொன்ன மேட்டர் அவங்க பேசுறானான்றதை நம்ம யாராவது செக் பண்ணி நமக்கு சொல்லணும். நைட் ஆனா சரக்க போடுவான், எப்படா கபிலன் ஸ்பேஸ் போடுவாருன்னு பார்த்துன்னு இருப்பான். பார்த்துன்னு நோட்ஸ் எழுதி வச்சுக்குவான், மனப்பாடம் பண்ணிக்குவான். மனப்பாடம் பண்ணிட்டு
இந்த சரக்கு அடிச்சு சுருன்னு நாக்கில் எதுவும் ஏறல போல இருக்கு. நான் இங்க கேட்கறது அவனுக்கு சுருன்னு ஏறுது போல இருக்கு, வெறி ஏறுது போல இருக்கு. ரெண்டாவது, ஆக்சுவலி நம்ம கேட்கறதுலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம கேட்குற மேட்ரு இன்னும் சில மீடியாக்கள், பத்திரிகையாளர்கள், செல்லும் நிறைய சேனல், யூடியூப் சேனல் இருக்கிறவங்க கேட்குறாங்களே ஒரே பாயிண்ட் விதவிதமாக வெரைட்டியான வெவ்வேறு மக்கள்லாம் கேட்குறாங்க இல்லையா? அப்போ ஒரே கேள்வியை நீங்க 100 பேர் கேட்கும் போது நீ ஒரு ஆள் கேட்டா பதில் சொல்ல மாட்டான். அதுவே 100 பேர் கேட்டா ஒரே கேள்வி கேட்டா அவன் டென்ஷன் ஆனா பாத்தீங்களா? ஆதவர்ஜன டென்ஷன் ஆனா பாத்தீங்களா? இன்னும் நீங்க கரூர் பத்தி எடுத்து பேசுறீங்களா அப்படின்னு இன்னும் அவனுக்கு காண்டாயிடுச்சு. இப்ப யார் கரூர் பத்தி பேசுற அளவுக்கு இப்ப டீல மறுபடியும் கரூர் மட்டும் சுத்துது இல்லையா? யாரால? நொன்னனாலதான். நொன்ன இப்ப கரூர் நொன்ன வந்து நான் என் மேல தப்பு போட்டியே, என்ன மேல பழிய போட்டீங்களே, நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதெல்லாம், ஏன்டா உன் மேல தப்பு இல்லைன்னு இப்ப எல்லாரும் கேட்கறாங்க. இப்ப சும்மா கிடந்த சங்க ஊதி கிடத்தான் ஆண்டின்ற கதை தானே இப்ப அது. இப்ப எல்லாருமே பேசிட்டாங்க. இப்போ சிஎம் ஸ்டாலின் என்ன பேசினாரோ அதையும் கீழே கம்பாரிசன் போறாங்க. அவரே போடல, நீயே வந்து வாங்கி கட்டிக்கிற. அவர் கூட ஸ்டாலின் பேசின அந்த வீடியோ பெருசா வைரல் ஆகல, இப்ப வைரல் ஆகுது. ஆமா ஆமா, நிறைய பேர் போட்டிருக்காங்க. எதிரிகள்லாம் வளரலைங்க, நாம தாங்க உருவாக்குறோம். பாஷா பாய், நீங்க சொன்னா கரெக்டாதான் ப்ரோ இருக்கும். இல்லடா இந்த அபூர்வ சகோதரர்களை சொல்றாங்க, எங்கேயோ போயிட்டீங்க ஐயா. இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து நான் உனக்கு சொல்லிடுறேன், நான் தனியா உட்காந்தெல்லாம் நான் பண்றது இல்லை. எனக்கு 2 பேர் 3 பேர் இருக்கிற குழு பின்னால இருந்து எழுதி கொடுக்குது. ஒன்னு வந்து பாஷா பாய், இன்னொன்னு ஜிப்சி, 3வது கிருபா, 4வது ஹோஸ்ட். போஸ்ட் மொசக்குட்டி தானே, மொசக்குட்டின்னு சொல்லிடுறீங்க, போஸ்ட்னு சொல்றீங்க. நல்ல கவிதைலாம் நல்லா சூப்பரா எழுதுவாரு. இன்னைக்கு காலையில ஸ்பேஸ் பாத்தீங்களா? வேலூர்ல வெயில்னா அதான் வேலூர்னா வெயில், காக்கா ஃபெயிலுன்னு போட்டாப்புல. என்ன எதுக்கு டி ராஜேந்தர் கூட இப்படி போட முடியாது. சொல்லிடுவேன், இந்தியா முழுக்க ட்ரெண்டான ஒரு நேஷனல் லெவலுக்கு ட்ரெண்டான ஒரு ஹேஷ்டேக் யார் கிரியேட் பண்ணா நான் சொல்லிடுவேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். எப்படி லாரி டமாலு, டிரைவர் பனாலு. ஆமா ஆமா, அவர் பேசிக்கலி அவர் ஆர்த்தருங்க. அவர் பேசிக்கலி ஒரு தமிழ் ஆர்த்தர். அவர் வந்து இந்த கவிதைகள் சொல்லுங்க சொல்லுங்க. நானும் ஒரு கவிதை சொல்லுங்க. வேலூர் வெயில, எலெக்ஷன் முடிஞ்சது அண்ணனுக்கு ஜெயிலு. 3 வரி 4 வரி இல்ல, படம் டைட்டில் மாதிரி வைக்கணும், அப்படி யோசிக்கணும். அவர் யோசிச்சார் பாத்தீங்களா? உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா? இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு சொல்ற மாதிரி, நடிச்சதெல்லாம் பிட்டு, மாநாடு ஷிட்டு. எப்படி இருக்கு? இந்த ப்ரோ ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு போட்டுமா? ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு தானே போட்டோம். ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு போட்டோம். பாத்தீங்களா? மறக்காது தமிழ்நாடு மறக்காது இந்த டேக. நடிச்ச ஒத்த வார்த்தையில மொத்த சினிமா கரியரை முடிச்சு விட்டாச்சு. உனக்கு அடுத்து வரக்கூடிய அரசியல் கரியரையும் முடிச்சு விட்டாச்சு. கமலஹாசன் சொல்லுவான்ல, எவன் பேசுவான் அந்த மாதிரி, எவன் போடுவான் அந்த மாதிரி டேக்? சரி, இந்த 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 அலப்பறையில ஒண்ணுத்த மறந்துட்டீங்களே, தமிழ்நாடே மறந்துச்சு. என்ன? ஜனநாயகன் செத்து போன பாடியை புதைச்சு மறுபடியும் தோண்டி புதைச்சி புல்லு முளைச்சு போச்சு. இனி அவனே மறந்துட்டான், நம்ம என்ன நடக்கிறது? அது அவ்வளவுதான். அவன் 200 கோடிக்கு அரசியல். டேய் பாஷா பாய், ஆக்சுவலி நீ ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஜனநாயகனுக்கு. உனக்கு இந்த குதுகுலத்துல உனக்கு அந்த 174க்கு வந்து இங்க தலைவர் அங்க கமலஹாசன் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியல. நீ ஜனநாயகனை போய் நோன்ற பத்தியா? அவன் 200 கோடிக்கு பிரச்சார படம் எடுத்து வச்சிருக்கான், அது ரிலீஸ் ஆகாம இருக்கு. பிரச்சனை படம்னு சொல்றேன், பிரச்சார படம் இல்லடா, பிரச்சனை படம் எடுத்து வச்சிருக்கான். நான் சொல்லு, இனி நீ வயசுக்கு வந்தா என்ன, வேலைக்காகனா அவனுக்கே தெரியும். நேரத்தை வளர்க்கணும், அந்த நேரத்தை வளர்த்தி அப்படியே தாமலை தனக்கு எதிராக இருக்கு அப்படின்ற மாதிரி அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி படம் ரிலீஸ் பண்ண வேணாம். ரிலீஸ் பண்ணலன்னு சொன்னா பராசக்திட்ட அடி வாங்கிட்டோம் நமக்கு வந்துடும், கிளாஸுக்கு நம்மளே சிவகார்த்தினை வளர்த்து விட்ற மாதிரி ஆகிடும். நீ ரிலீஸ் பண்ணாத. அப்போ என்ன பண்ணலாம்? கேஸ் யாரோ ஒருத்தவங்க போட்டாங்க, அதனால தடை வச்சுட்டாங்க. கேஸ் நம்ம வந்து சென்சார் போர்டு அப்ளை பண்ணிட்டோம். சென்சார் போர்டு வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணு, அவன் கொடுக்க மாட்டான் எப்படி இருந்தாலும், உடனே நின்று பண்ணி கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிடு. இப்படியே நீ 1 மாசம் வளர்த்துரு. வெஸ்ட் பெங்காலோட ஃபைனல் அவுட் வந்துரும் இந்த எலெக்ஷன் ரூல். அது வந்தோம்னா அடுத்த நாளே மெட்ராஸ் பையன் பந்தம் கட்டி சொல்றேன், எலெக்ஷன் முடிஞ்சு ஜூன் ஜூலை மாசம் இவன் படம் இறங்குதானே மட்டும், ஜூன் ஜூலை மாசம் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதுக்கப்புறமா வர விட மாட்டோம். ஆட்சி திமுக ஆட்சி வந்துச்சு, அதுக்கப்புறம் கேபிள் டிவில தான் படம் ரிலீஸ் ஆகும்.
இல்ல எந்த ஆச்சாலும் எனக்கு வராதுங்க. ஒரே எந்த ஒரு ஆட்சி வந்தாலும் எனக்கு வராது. இந்த திமுக அதிமுக நான் கையை நீட்டி நான் கேட்குறேன், சத்தியம் பண்ணுங்க. தேர்தல் வாக்குறுதியில் அன்பிராமிஸ்டு ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க. இது நான் ஒரு ஸ்பேஸ் போட்டு நான் கேட்கலான்னு இருக்கிறேன். நீங்க தேர்தல் வாக்குறுதி நீங்க மக்களுக்கு கொடுங்க, கொடுக்காட்டி போங்க, எனக்கு அதை பற்றிய கவலை கிடையாது. எனக்கு ஒரே ஒரு வாக்குறுதி மட்டும் வேணும். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அது திமுக கூட்டணியோ இல்லை அதிமுக கூட்டணியோ, இவனை வறுத்தெடுப்பன் மட்டும் சத்தியம் பண்ணி சொல்லுங்க. எனக்கு ஒரு வீடியோ வந்தாகணும், கையை கட்டிக்கிட்டு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறது இல்லை, நான் அரசியல்லேருந்து